எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட முடிஞ்சு போயிடுச்சு. சாவுற அளவு நாங்க அதுல தான் இருப்போம். கவர்மெண்ட் காசுல இருந்து ஒரு 5 ரூபா கூட வாங்கி சாப்பிட்டது கிடையாது. பையனும் பொண்ணும் விஜய்க்கு தான் போடணும்னு சொல்லுவாங்க. டிஎம்கே ஓட்டு தான். என்ன எதுவுமே நடவடிக்கை எல்லாம் சரியில்லாம மக்கள் பொம்பளைங்க எல்லாம் வெளியில போக முடியல. காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கு. யாரு கொடுக்குறான்னு நினைக்கிறேன். விஜய் தருவார்னு எதிர்பார்க்குறோம். விஜய் யாரு? நடிகர் விஜய்னாலதான் உலகத்து மக்களை விட்ட 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்கா இருக்கு? விஜய்க்கு தான் ஆதரவு. எதனாலன்னு சொல்ல முடியுமா? புதுசா ஒருத்தவங்கள வரவேற்போமே, அவங்க எப்படி பண்ணுறாங்க? ஏன்னா எப்போதுமே ஒருத்தரே ஆட்சி ஆண்டுட்டு இருக்கணுமா, புதுசா வரட்டுமே. விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். ஏன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா எல்லாரும் மற்றவங்களாம் இருந்தாங்க, என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலாம்ல. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறா? எஸ். நான் ரெட்டலை தான் எப்போதுமே. ஏன்னு சொல்ல முடியுமா? எனக்கு என்னமோ அதுதான் பிடிச்சிருக்கு. அப்பையில இருந்து எங்க அப்பா அந்த ரெட்டலை தான், எங்க வீட்டுல எல்லாமே ரெட்டலை தான், அதனால ரெட்டலை தான் பிடிச்சிருக்கு. இப்போ எடப்பாடி பிரிஞ்சிருக்காருல்ல. எடப்பாடி, ஓபிஎஸ், செங்கோட்டையன்லாம் வேற கட்சி போயிட்டாரு. சசிகலா பிரிஞ்சிருக்காங்க. இதெல்லாம் தனித்தனியா இருக்கிறப்ப ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த ஜெயிக்காது. அப்புறம் கட்சி உடையும் தான். ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒன்னா சேர்ந்தாலும் ஜெயிக்காது. முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளவுதான். எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட முடிஞ்சு போயிடுச்சு. சரி, இப்போ விஜய் பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஜய் நல்லதான் செய்யறாரு, ஆனா அவரு இப்ப சிஎம் ஆக முடியாது. இப்பதானே இது பண்றாரு, சிஎம் ஆக முடியாது. அது டிஎம்கே பிடிக்காது எப்போதுமே, அந்த ஆட்சி எனக்கு பிடிக்காது, அதனால எப்போதும் போடுறது. திமுகவே பிடிக்காது. திமுகவே பிடிக்காது. ஏன் பிடிக்காது? ஊழல் ஆட்சி. அவர் கர்நாடகி ஊழல் எல்லாம் பண்றாரு, அவர் பையனும் அதேதான், அவங்க பேரனும் அதேதான். நாங்க ரெட்டாலையை தான் போடுவோம். ஆமா. எதனால போடுறீங்க? இதனாலன்னா எங்களுக்கு நல்லது செய்வாங்க, அதுக்காண்டி போடுவோம். இப்போ இங்க இதுல வாங்கிட்டு போட்டா ஒரு நாளைக்கு வித்தாலும் மதியிலன்னா அள்ளி போட்டு போவோம். எனக்கு நட்டம் தான் வருது. ஏதோ அன்னைக்கு நடு காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறோம். சரி, இந்த முறை இங்க வைத்தியலிங்கம் ஜெயிப்பாரா? ஏன்னா அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குன்னு சொல்றாங்களே, இங்க வைத்தியலிங்கம் ஜெயிப்பாருன்னு. எங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்ல. இல்ல, எங்களுக்கு ஜெயிப்பாருன்னா ரெட்டால தான் ஜெயிக்கும். கையிலே வச்சிருக்கிறேன், ரத்தத்தோட ரத்தமா கலந்து இருக்கிறோம், அவ்வளவுதான். சாவுற அளவு நாங்க அதுல தான் இருப்போம். விஜய்க்கு தான். விஜய்க்கு தானே ஏன்னு சொல்ல முடியும்? ஒரு மாற்றத்தை எங்களுக்கு எடப்பாடிக்கு. ஏன் எடப்பாடி? எதனா அவர் விவசாயிகளுக்கு நல்லா செஞ்சிருக்காரு, இனிமேலும் செய்வாருங்கிறதுனால தான். சரி, இப்போ விஜயை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டிவிக்கு விஜய். விஜய்க்கெல்லாம் அனுபவப்பட்டவங்களே திண்டாடி நிற்கிறாங்க. வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? வரலாம், ஒன்று சேர்ந்தா வரலாம், தனியா நின்னா வர முடியாது. அவர் யாரோட ஒன்று சேரணும்? யாரோட? அவர் எடப்பாடியோட சேர வேண்டியதானே. அவர் சேர மாட்டேன்ட்டாரு. அப்புறம் அப்படின்னா குஞ்சு இருக்கட்டும். எங்களுக்கு விவசாயம் முக்கியப்பா, அது தேவை தானே. எடப்பாடி ரெட்டலை கட்சி சொல்ல முடியுமா? எதனால ரெட்டலை கட்சி? அவங்க நல்லா செய்வாங்க, பண்ணுவாங்க, மக்களுக்கு எல்லாம் இந்த ஊர்ல இருக்கிறாங்க, நல்லா செய்வாங்க, பண்ணுவாங்க, அதனாலதான். கண்டிப்பா டிவிக்கே தான். ஏன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அவர் நிறைய சலுகை கொண்டு வந்திருக்காருல்ல. இப்போ வீட்டுக்கு வீடு ஒருத்தவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சொல்லியிருக்காங்க, அப்புறம் 2 வீலர் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. நார்மலாக மோஸ்ட்லி இளைஞர் பண்ணுற எல்லாமே டிவி கேக்கு தானே ஓட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நானும் விஜய் ஃபேன் தானே நினைக்கிறேன். இப்போ இருக்கிற ஆட்சியில் ஏதாவது குறை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இருக்கிறது அந்த அளவுக்கு என் சைடில் தெரில. கவர்மெண்ட் என்ன ஆனால் கவர்மெண்ட் சொல்லுவாங்க வீட்டுக்கு வீடு 1000 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் பட் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. நாங்கள் கவர்மெண்ட் காசுலேருந்து ஒரு 5 ரூபா கூட வாங்கி சாப்பிட்டது கிடையாது. அதனால எனக்கு பிடிக்கல. டிவிக்கு டிஎம்கே அந்த அளவுக்கு எதுவும் செய்யலை அப்படின்ட்டு. எதிர்கட்சியா யார் வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? எதிர்கட்சியாக கண்டிப்பாக டிஎம்கே தான். போட்டினா ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே. ஆமாம், அண்ணா சொன்னாதான் எப்போதுமே. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஓட்டு போட்டுருக்கீங்களா? இல்லை, இதான் ஃபர்ஸ்ட். டிவிக்கு விஜய்க்கு தான் போடுவோம். ஏன்னு சொல்ல முடியும்? இது வரைக்கும் ஒரு மாற்றம் இல்ல, இதுக்கப்புறமா அது வருதான்னு பார்க்கலாமே. ஜெயிச்சிரும் நம்புறீங்களா விஜய்? அது என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா எல்லாரும் புதுசா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதுக்காக தான் போட்டு பார்ப்போமே ஒரு முறை. இதுக்கு முன்னாடி யாருக்கு? இதுக்கு முன்னாடி ஸ்டாலினுக்கு போட்டோம். யாரு உங்க வீட்டு பசங்க ஃபோர்ஸ் பண்ணி உங்களை ஓட்டு போட வைக்கிறாங்க? அப்படிலாம் கிடையாது. பையனும் பொண்ணும் விஜய்க்கு தான் போடணும்னு சொல்லுவாங்க. பொண்ணுக்காக போடுறீங்க? பையன் பொண்ணுக்காகலாம் கிடையாதுப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் ஏதாவது புதுசா எதையாவது பண்றாங்களா பாக்கலாமே. ஆனா என்னோட விருப்பம், என்னோட ஓட்டு இல்லையா, அது நான் தான் போடணும். ஆமா. இன்னும் முடிவு பண்ணலங்க. இன்னும் ஒரு 10 days கழிச்சு தான் முடிவு பண்ணலாம். ஏன் அப்படி 10 days? ஆமா, பாப்போம். கூட்டணி எல்லாம் பார்த்துட்டு முடிவு பண்ணீங்க? ஆமா, எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு. போன முறை யாருக்கு ஓட்டு அடிச்சுன்னு சொல்லுங்க. போன முறை நாங்க கவுன்சிலர் இதுதான் டிஎம்கே தான் போட்டோம். என்ன கூட்டணி எதிர்பார்க்குறீங்க? இல்ல அப்படின்னு இல்ல,
பார்ப்போம், மாற்றம் தேவைதான். இருந்தாலும் பார்ப்போம், நல்ல மாற்றமா எது வருதோ அப்போதைக்கு கொஞ்சம் யோசிச்சு போடுறோம். விஜய்க்கு வந்து இப்ப லேடிஸ் ஓட்டு அதிகம்னு சொல்றாங்கல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுல? விஜய பத்தி வரலாம் வரலாம். என்னோட ஆதரவு டிஎம்கேக்கு. ஏன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இருக்கிறது அப்படியே தொடரணும். மகளிர் உதவி திட்டம் அது மட்டும்தான். அது மட்டும் அதெல்லாம் உனக்கு வந்து சேருதா? எனக்கு வரல, மக்களுக்கு வருது. மக்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குது அதனால. ஆமா. விஜய் வந்திருக்காருல்ல, இப்ப அவரால யாருக்கு பாதிப்பு? யார் ஓட்ட பிரிக்கிறாரு? டிஎம்கே ஓட்டு தான். டிஎம்கே ஓட்ட தான் பிரிப்பாரு. ஓகே, அப்ப டிஎம்கேக்கு தானே பாதிப்பு? ஆமா. அப்ப டிஎம்கே ஜெயிக்குமா ஜெயிக்காதா? இளைஞர்கள் ஓட்டு அவருக்கு இருக்கும். இது என்னோட கணிப்பு. பிஜேபிக்கு தான் ஏடிஎம்கே அலையன்ஸ்குள்ள கண்டிப்பா வந்துடும். ஏன் பிஜேபி? இல்ல அவங்க தான் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நேஷனல் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் அவங்க நிறைய செஞ்சிருக்காங்க. பிரிட்ஜ் கட்டுறது, ரோடு, அதெல்லாம் அவங்க தான் ஊழல் இல்லாத ஆட்சி அமையணும்னு நான் ஆசைப்படுறோம். அவங்க தான் வரணும்னே ஆசைப்படுறோம். இப்ப தமிழ்நாட்டுக்கு நிதி தரலன்னு சொல்லிட்டு இந்த அரசு கம்ப்ளைண்ட் பண்ணதுல பிஜேபி அதை நாங்க நம்பல. அம்மாவுக்கு தான் போடுவோம். அம்மா கட்சி ஏர்டெல்லைக்கு ரெட்டலைக்கு தான் சார் போடுவோம். ஏன்னு சொல்ல முடியுமா? அவங்க வந்தால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா செய்வாங்க. டிவிக்கு விஜய் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் விருப்பம் இல்லை. விஜய்க்கு தான் இருக்கு. ஏன் விஜய்க்கு? ஏன்னா எதுவுமே நடவடிக்கையெல்லாம் சரியில்லாமல் மக்கள் பொம்பளைங்கெல்லாம் வெளியில் போக முடியலையே. கெவரிங் செயின் போட்டாலும் பவுனு போட்டாலும் உடனே இந்த பவுனு விலையெல்லாம் ஏறி எந்த நிர்வாகமே நாங்கள்லாம் நடுத்தர மக்களாக தொட்டு பண்ண முடியல. இந்த 1000 ரூபா காசு போட்டுட்டா போருமா? எதுவுமே விலைவாசிகள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் நடுத்தர மக்கள்லாம் எதுவும் பண்ண முடியலை. ஆமாம், எங்களுக்கெல்லாம் எந்த ஆதரவும் இல்லை. போன முறை நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? போன முறை கலைஞருக்கு தான் போட்டோம். ஏன் இந்த மாற்றம்? இப்போ இவ்வளவு விலைவாசிகள்லாம் அதிகமாக ஏறி நடவடிக்கையெல்லாம் சரியில்லை. டிஎம்கே தான். ஏன்னு சொல்ல முடியுமா? இப்போலேருந்து டிஎம்கே தான் போடுவோம். எல்லாம் இந்த 1000 ஸ்கீமு, இந்த 1000 ஸ்கீம் ஃப்ரீ பஸ்லாம் எதுவும் இதெல்லாம் அதனால வருது. அதனால இல்லை, அப்போலேருந்து எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே டிஎம்கே தான் போடுவோம். இப்போ வந்து டிஎம்கே ஜெயிச்சிருமா தமிழ்நாட்டில்? டவுட்டாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குது. யார் கொடுக்குறான்னு நினைக்கிறீங்க? விஜய் தருவார்னு எதிர்பார்க்குறோம். இப்போ விஜய் வந்து எதிர்க்கட்சியாக யார் வருவான்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே ஜெயிச்சிச்சு அப்படின்னா எதிர்க்கட்சியாக யார்? எதிர்கட்சி ஏடிஎம்கே வர வாய்ப்பு இருக்குது. விஜய் 3வது இடத்துக்கு போயிடுவான்னு நினைக்கிறீங்க? 3வது இடம் தான். நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் எனக்கு ரெட்டலை தான். ஏன் ரெட்டலை? ரெட்டலையில் வந்து எங்கள் முதலாளி சேகரன் நிற்கிறாரு, அவருக்காக நிற்கிறோம். எதிர்கட்சியா யார் வருவா? நாங்கள் சொல்ல முடியாதுங்க. மக்கள் பார்த்து எந்த கட்சிக்கு போடுறாங்களோ அதுதான் செழிக்கு. நாங்கள் சொன்னது எதிர்கட்சிக்கு தான் சொல்கிறேன். விஜய் என்ன? விஜய் பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஷயம்லாம் நம்மளுக்கு தெரியாது. விஜய் யாரு? நடிகர். ஓகே, இப்ப அவர் கட்சி வச்சிருக்காரு. அவர் வச்சிருந்தா அதுக்கு எங்களுக்கு என்ன? புதுசான வச்சிருக்கிறாரு. அவர் செழிச்சாதானே போச்சு. மக்கள் பார்த்து எந்த பக்கம் போடுதோ அந்த பக்கம்தான். ஓகே, விஜய் வந்து நிக்கிறாருல, இப்ப விஜய் நிக்கிறதால வந்து யாருக்கு பாதிப்பு? உங்க ரெட்டலை கட்சிக்கா உதயசூரியன் கட்சிக்கா? ரெட்டலைக்கு பாதுப்பா, உதயசூரியனுக்கு பாதுப்பா, அது எங்களுக்கு தெரியாது சாமி. விஜய் கட்சி ஆரம்பிச்சு தெரியும். எடப்பாடி கூட கூட்டணி வர மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? விஜயனால தான் உலகத்து மக்களே விட்ட. விஜயனால என்னாச்சு? கரூர்ல மக்கள்லாம் செத்து போயிட்ட. விஜயால செத்து போச்சா? ஆமா. என்ன பண்ணாரு விஜய்ன்னு நினைக்கிறீங்க? என்னமா வந்து மக்களை கரண்டை நிப்பாட்டி எல்லாம் கொண்டுட்டாரு. படிக்காட்டின்னு சொல்றேங்க, பேப்பர்ல படிக்கிறாங்கல்ல, அதனால சொல்றேன். ஏன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா ரொம்ப தமிழ்நாடு வந்து ரொம்ப பெண்கள் வந்து பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு இல்லாம இருக்கு. ஏன்னா எங்க ரிலேஷன்ல நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதனால மக்கள் வந்து மாற்றம் எதிர்பார்க்கறாங்க, மாற்றம் வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்க்கறாங்க. சொன்னது எதுவும் நிறைவேற்றல. நிறைய மகளிர்களுக்கு பணம் பணம் கிடைக்கல, புது மூலயமாவும் பணம் கிடைக்கல, அதுலயும் பிரச்சனை வருது. 1000 ரூபாய் பணம் கொடுக்கறதுலயும் அவங்களுக்கு மகளிர் பணம் கண்டிப்பா நிறைய பேருக்கு வரல, அதனால அதுலயும் பிரச்சனை இருக்கு. அதனால கண்டிப்பா மாற்றத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா மாற்றம் இருக்கும். எடப்பாடிக்கு தான் ஆதரவு. ஏன்னு சொல்ல முடியுமா? அவங்க போய் நல்ல மாதிரி நல்லா இருக்கும். அதுக்குதான் முன்னிலேருந்து அவங்க தான், அப்பையிலேருந்து அவங்க தான் கட்சிக்காரங்க. எங்க வீட்டுக்கு எல்லாம் அவங்க தான் போறோம். எல்லாம் எங்க ஓட்டுக்குள்ள அவங்களுக்கு தான் போடுவோம். நம்ம சேகருக்கு தான், அவர் தான் நல்லா அப்படியே தான் செய்யறாரு, அவருக்கு தான் போடுறோம்.